அந்த இலக்கண குறிப்பெல்லாம் பார்த்துட்டு இல்லையாம்மா அந்த அதாவது அந்த பிண்ட குறிப்பை பார்த்து அந்த இலக்கண குறிப்புகளையும் சூத்திரத்துக்குள்ள இலக்கண குறிப்புகளையும் பார்த்தோம். அதை பார்த்துட்டு இப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அந்த பின்னால் வரக்கூடிய பகுதி பதிங்கிறது அது பதி ஞானத்தை உணர்த்தது. ஞானக்கண்ணினின் சிந்தை சிந்தையின் கண் ஆடுக அப்படிங்கெல்லாம் பார்த்தோம். அதை எங்கள் மாணாக்கருக்கு எளிது விளங்குதல் பொழுது அதனை அனுவாத மூலத்தான் ஓதினார். அனுவாதம் நான் பார்த்தோம். அனுவாதம் சொன்னான்மா அனுவாதம் வேணுமா? ஆராய்ச்சியா? அனுவாத முகத்தான் அப்படின்னா வாதம் எத்தனை வகை இருக்கு? புறவாதம், அனுவாதம். இது அனுவாதம்ங்கிறது ஏற்கனவே சொன்னதை திரும்ப சொல்றது. அது அனுவாதம். இங்க அந்த சொல்லு பழையபடி சொல்லலைன்னா உய்த்து உணர்ந்து இடர்படுவன் ஆனார்கள். அதனால அதை சொல்றாரு. எனவே இங்க ஊனக்கண் பாசம் உணராப்பதி அந்த ஊனக்கண் பாசம் உணராபதியை என்பதனை வேறு தொடராக வைத்து குறையாது எப்படி இருக்கிறாரு? ஞானக்கண்ணில் சிந்தை நாடுக அதனை விதிப்பத்தான் ஓத வேண்டாமையான வடமொழி சூத்திரத்துக்கும் பாசஞானத்துக்கும் பசிஞானத்தாலும் பாற்பரிய பரம்பரை என்று வழிநூற்கும் இயலாமையாகும். அதோட வழிநூலையும் அது சொல்லப்படுது. அப்போ அது பாடமன்மை அறிவே. வடமொழி சூத்திரத்தை வரக்கூடிய அதுவும் நான் இல்லை, எதுவும் நான் இல்லை. உங்களுடைய தொடர்நிலைய சூட்டு சுடரணிய அப்படிதான் இருக்கிறார் அவரு. சோதி கண்டாய் அதெல்லாம் சொல்றாரம்மா. ஏங்க இந்த பெருமானை மற்றவங்க பார்க்க முடியாது. அப்போ ஞானக்கண்ணில சிந்தையினா நாடுக. எனவே ஏன ஞானங்களால் அறியப்படாமை அங்க சொன்னதாயிற்று. இரண்டு ஞானத்துக்கு அறிய முடியாது. ஆனும் இந்த மாணாக்கர்களுக்கு இனி விளங்குதல் பொழுது அதை அனுவாத முகத்தான் ஓதினார். எனவே நாம அனுவாத முகத்தான் விருந்து கொண்டு வந்துடி பொருத்தலும் வரப்பெறும். விருந்து கொண்டு வந்துடி பொருத்தலும் வரப்பெறும் அப்படின்னா நம்ம அனுவாத முகத்தான்னு சொல்றது. விருந்து கொண்டு வந்தடி பொருத்தலும் சொல்லப்படுகிறது. அதாவது மனமே கரிய குழலாகிய தலைவனின் குறைவற்ற இல்ல வாழ்க்கை சிறப்பையும் அவன் கைகளையும்
செவ்வாயினையும் மலர் இறகு அந்த அடி போன்ற பற்களை நான் கண்டு மகிழ்வதற்கு முன் தெரியாத விருந்து கொண்டு மற்ற வாயில்களால் நீக்க முடியாத அந்த சலவியினை, அந்த சலவினுடைய வெறுப்பினை நீக்கி அவளை பழையபடி அவளுடைய நிலைத்த அன்பு ஆக்குவதற்கு நல்ல மருந்தாக நான் மகிழுமாறு நமக்கு என்று வாய்த்த நல்வினை ஏற்கத்தக்கது. என்று அந்த அகத்தனையில சொல்றாரு. அதனால இங்க ஊனக்கண் பாசம் உணரா பதியினை என்பதனில் பதியினை உணரான்னு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. அதனால தனிய வாக்கியமாக வைத்து முற்றுப்பொருள்பட ஓதுவாரும் உணர், அது ஓதக்கூடாது. அது அப்படி ஓதுவது நூலாசிரியர் கருத்தாயின், அது நூலாசிரியர் கருத்து இல்லை. அப்படி கருத்தாய் இருந்தால் அதனை வேறொரு அதிகாரமாக வைத்துரைப்பர். அதை இதை 3ஆம் சூத்திரத்தில் எத்தனை அதிகாரம் இருக்கு? 3 அதிகாரம். அதோடு சேர்த்து 4 அதிகாரமாக வச்சிருப்பாரு. அப்படி வைக்கல, 3 தான் வச்சிருக்கிறாரு. ஒரு கருத்தையும் ஒவ்வொரு அதிகாரமாக ஆக்கணுமா இல்லையா? அப்போ இது ஒரு தனி கருத்துனா இது ஒரு அதிகாரமாக வச்சுக்கணும். வைக்கலை. அவ்வாறு உரையாத காரணத்தாலங்கிறது ஒரு பாயிண்ட். அதனால இது சொல்லலை. வேற இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, அந்த சூத்திரத்துக்கும் பாசஞானத்துக்கும் பசுஞானத்தாலும் பாட்பரிய பரணபரணை அப்படின்னு சொல்றாராயா என்றபடி நூலுக்கு ஏறாமையும் அது பாடமின்றே அருமை. அப்போ பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பாட்பரிய பரம்பரன். இப்போ அந்த பரம்பரனை இப்போ பாசஞானத்தால போய் பார்க்கணுங்கிறது பொருந்தாது. அப்போ இங்க சொன்னதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அதாவது இந்த வடமொழி சூத்திரத்தில் சொன்ன மாதிரி சித்திரு சரத்மா நித்திஷ்டே சம்யத்வா ருத்திம் மரீகிரிசாம் என்று அவர் சொல்கிறார். அதாவது நல்ல புத்திமானவன் அந்த ராஜா ஆன்மபாதியாகிய தன் அறிவின் கண்ணை முதல்வனை சிவஞான கண்ணினாலே கண்டு, சிவஞானங்கிற கண்ணால கண்டு சிவிகா அப்படி காணப்படாது, தான் முனிவர் காணப்படாது நிலையில்லாத பிரபஞ்ச வியாபாரத்தை விடுத்து பல வழிபாடு ஓரளவு சிவனது திருமேனி அந்த சிவனது திருவடி நிழலை அடைந்து வருதலாகி நாயது பிரபஞ்சேன் என்ன சொல்றாரா? எனவே அந்த பெருமான் சிவபெருமானை தன் அறிவின் கண்ணே தியானிக்க வேண்டும். அதெல்லாம் 2 நாள் அறியப்படியாத அந்த பரம்பரனை பசிஞானத்தினாலே நேசமோடு உள்ளத்தே நாடி பாத நிலத்தில் இல்லாதே நீந்து போனா ஆசை தரும் உலகம் எல்லாம்
அழகை தேராம் என்று அறிந்து அகலை. அதனால ஓசை தரும் ஐந்தெழுத்தை விதிப்படி உச்சரிக்க உள்ளத்தை புகுந்தளிப்பான் ஊனமெல்லாம் ஓட. ஓசை தரும் ஐந்தெழுத்தை என்னன்னா, ஓசை தரும் ஐந்தெழுத்து நானம்மா, ஐந்தெழுத்து ஓசை தரும். சத்தம் போட்டு சொல்றதா? ஏமா சுத்தமானதமா சொல்றதா? ஓசை தரும் நானே. ஓசை தரும் ஐந்தெழுத்து என்றால் என்ன சொல்லுங்க. அன்னைக்கு சொன்னீங்க, சொல்லுங்க. அன்னைக்கு மாதிரி சொன்னீங்களே, இந்த கடிதம் கேட்டேன்னு சொன்னீங்க, இப்போ ஞாபகம் கேட்டேன் இருக்கேன். அது அன்னைக்கு மாதிரி சொல்ல முடியுதானே? அப்படி சொல்லிட்டுங்க. ஓசை தரும் அஞ்செழுத்தை, ஓசை தரும் அஞ்செழுத்துன்னா என்ன? ஓசை தரும் அஞ்செழுத்துங்கிறது, ஓசை என்பது அது மகா காரண பஞ்சாட்சரம் சொல்லக்கூடிய சிகாரம். அதையும் ஓசை தரும் ஐந்தெழுத்துன்னா அந்த ஓ ஓசையில ஓ இருக்கா இல்லையா, அந்த ஓங்காரம் என்னது? ஓங்காரங்கிறது என்னதுமா? அது ஆன்மா சிவமாவதை குறிப்பது. ஓசைங்கிறது மகா வாக்கியம். அந்த மகா வாக்கிய பொருள் பயக்கும் அஞ்செழுத்து, ஆன்மாவை சிவமாக்குகின்ற அஞ்செழுத்து. அதை எப்படி உச்சரித்தால் ஆசை தரும் உலகம் எல்லாம் எல்லாம் முழுமையாக தான் சொல்றாங்க. எல்லாமே அழகை தேவை, நிலையில்லாதது என்று அதனுடைய நிலையாமையை அறிந்து பற்றை விட அப்படி விட்டால் உள்ளத்தை கூத்தளிப்பான் ஊனமெல்லாம் ஓட. நாம் அதை செஞ்ச இறைவன் நம்ம அறிவில எழுதி விளங்கி அந்த பழைய பாச சுவடுகள், அந்த மதம் வாசனை கூட இல்லாம நீக்கிடணும் அப்படின்னு சொல்றாரு. அது அவர் சொல்லும் போது என்ன செய்யறாரு அப்படின்னா, இங்க சிவஞான சித்தியால இருந்து 2 பாட்டு எடுத்து காட்டுறாரு. அதுல 293வது பாட்டு, 94வது பாட்டு, 93வது பாட்டு என்ன பாட்டு? என்னம்மா? எதெல்லாம் பசிஞானம், வாசஞானம், பதிஞானமா எது அப்படின்னு சொல்றாரு. வேதம், சாஸ்திரம், ஸ்மிருதி, புராண, கலைஞானம். வேதம், சாஸ்திரம் என்னென்ன? வாசஞானமாவது வைகரியாதி திறங்கள், வேத சாஸ்திரம், நிர்தேசிக்கலாம்.
வைகரியாதி திறங்கள் பாசஞானம் என்பது வைகரியாதி திறங்கள் எல்லாம் எல்லாம். அதனால வைகரியாதி திறங்கள் எல்லாம் வேத சாஸ்திரம், விருதி புராணம், தலைஞானம். அந்த அசபை என்பது அசபையாவது ஓதாது ஒலிக்கின்ற. ஆமா, அதான் விரும்பும் அசபைங்கிறார். அப்போ நனகி இதெல்லாம் நாத முடிவான எல்லா பாசஞானம். நாத முடிவான எல்லாம்னா பிருத்திவியில இருந்து நாத முடிவான எல்லாம் பாசம். அப்போ கருது பசிஞானம் இப்படி எது கருது பசிஞானம்? கருது பசிஞானம். அப்போ பசிஞானம்னே ஒன்றும் இல்லை, நீ கருதி கொள்வாய். கருது பசிஞானம், கருதுகின்ற ஏனை பசிஞானமானது. அந்த பசிஞானம்னா என்னன்னா நனைகி. நனைகிங்கிறது நனைகிய ஆன்மா. எதை நனைகிய ஆன்மா? இத பஞ்சாக்கரத்தை ஆன்மா வியாபாரம். இவை கீழ் நாடலாலே, இவை எல்லாமே நமக்கு கீழே வியாபியமாய் இருப்பவை என்று அறிந்து நாம் அதோடு வியாபகமான பொருள். அப்போ எது வியாபியமோ அது வியாபகமான பொருளை வேலை செய்யாது என்பதை அறிந்து அதனால அறிந்து நீங்குதலில் பாதலினால் நான் பிரமம் எனும் ஞானம். அப்போ அதுபோல நாம பாதத்தில் நீங்கிறதுனால செருக்குனால அனாதி முத்தனை போல முத்தனாக யான் அவள் பிரம்மவன், அந்த பிரம்மன் மாறு என அந்த பிரம்மன் மாறு இவங்களை போல இவன் இந்த அறிவை இணைந்து கிடக்கான். இவன் உடலில் கட்டுண்டு ஓதி உணர்ந்து ஒழுக்க நெறியில் எடுக்காத உத்தமன், ஒழுக்க நெறியில எடுக்காத நல்ல உத்தமன். அதனால இந்த இந்திரியங்களெல்லாம் ஒன்றா உணர்ந்திடலாம். ஒவ்வொரு காரியமா உணவை விட்டுட்டு அடுத்தது இவர்கள் பசுவான் ஒரு சேர அறிகிற ஆன்மாதான் பாசமா சொல்லிட்டாங்க. அதனால இந்த 94வது பாட்டில் கரணங்கள் கிடைக்க மித்தியான் சரியாகும் அப்படிதான் சொன்னா என்ன தப்பு வரும்னு சொல்றாரு.
அப்போ நாம் வேண்டெல்லாம் எடுத்து வச்சு அதை சொல்லிடணும் இதை சொல்லிடணும் இது பொருள்னு நினைச்சா அதெல்லாம் சரியாக வராது. எனவே இந்த கரணங்கள் கடை இருக்கிறது முக்கியம் அப்படின்னு சொன்னால் கரணங்கள் கெடுவது முக்கியம் இல்லை, கரணங்களெல்லாம் சிறந்து நிற்பது தான் முக்கியம். சிறந்து போவது முக்கியன்னு சொல்ல கூடாது. அந்த மருந்தம் முக்கியம், அது போகிறது முக்கியம், இது போகிறது முக்கியம், போகிறதெல்லாம் முக்கியம் அதைய சொல்லக்கூடாது. அப்படின்னு சொன்னால் முட்டைக்குள்ள இருக்கிறது கருமரச உயிர்கள் இருப்பது மரணம் குண்டிட மயங்கி மூச்சிக்க வாயுத்தம்பனை பண்ண வன்வினைத்தை அடைய சரணங்கள் முகநிலவோல் தனையடையும் சமாதி. எவ்வாறு சமாதி அடைகிறது இதெல்லாம் அதாவது பேதமாய் அவற்றிலிருந்து வேறுபட்டு நிற்பதெல்லாம் முக்கியம் ஆயிடும். இதெல்லாம் மலம் தவிராது, தனியாக இருந்து நமக்கு மலம் போகாது. மலம் எப்போ போகும்? எப்போ அவன்கிட்ட அடங்கணுமோ அப்போ தான் போகும். அப்போ மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா அதனால அந்த இறைவனை அறங்கள் எடுத்தவன் தான் அறிவை. அரணங்களை எடுத்தவன் யாரு? சிவபெருமான். அவனுடைய அடியை திருவடியை அறிந்து இங்கு அறிந்து அவனுடைய அடியை அறிவிறந்து அங்கு அறிந்து நாம் அறிவு நாம் அறிகிறோங்கிற அந்த உணர்ச்சி இல்லாமல் அவனை அறியுங்கள் செறித்த புகழற்றிலே இருக்கிறார். அப்போ அறிவிழந்து அவனை பார்க்கணும், அறிவுக்குள்ள பார்க்கணும், அரணங்கள் எடுத்தவன் தன் அடியை பார்க்கணும். அந்த அப்படி பார்க்கறதுனால நம்ம துகள் நம்மகிட்ட இருக்கிற ஆணவமல துகள்லாம் நம்மகிட்ட போகும் அப்படின்னு சொல்றாரு. அதை சொல்ற போது அந்த மெய்ப்பாட்டிலே காட்டுறாரு. மெய்ப்பாட்டிலே எழுதி மெய்ப்பாட்டிலே எழுதி சொல்றாரு. அதை மெய்ப்பாட்டிலே எழுதி சொல்றாருன்னா இந்த கருவிகள் நகை அழுகை வெளிவரல் மட்டை அச்சம் பொருத்தாமை பெருமிதம் வெகுளி உவகை என்ற இந்த நீங்காத அவசியங்களை சொல்லும் பொழுது இவற்றினுடைய தேரை எப்படி அணிகிறார்கள்னா இவை இந்த அஞ்சும் நமக்கு எவ்வளவு வேலை செய்யுது, காரியப்பாடு எவ்வளவு இருக்குன்னு அறியும். அதில் அவர் 10ஆம் அவத்தை கண்கிறார். 10ஆம் அவத்தை அப்படின்னா என்னன்னு தெரியணும். மெய்ப்பாட்டியல் நகை இழுவரல், அதில் நகை அழுகை இழுவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை. ஏன்னா இப்படி 17 கொடுத்துருக்கிறார். ஆமாம், நகைக்கு மறுத்தலையாவது அந்த நகைக்கு மறுதலை, திருப்புக்கு மறுதலைங்கிறது அழுகை. அழுகையும் இழிவரலோடு ஒக்கும். அந்த 10 அவத்தைங்கிறது மெய்ப்பாட்டியல்ல இந்த நகை இழிவரல்னு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 10 இதெல்லாம் காதலன் காதலிக்கு இடையில ஏற்படக்கூடிய அந்த அகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அதில் இந்த 10ஆம் அவத்தைங்கிறது என்ன அப்படின்னா இறந்து போகிறது, செத்தது போல, செத்துறது இல்லை, செத்தது போல ஆகிறது.
அதான் 10ஆம் அவத்தை. இப்போ மயங்கி மூச்சிக்கிறோம், ஒரு பொருள் கிடைக்கலைன்னா சேர்த்தது போல தானே, அறிவு விளங்காம இருந்தா இல்லையா? அப்படி அது மெய்ப்பாடு, அது காதல்ல அப்படி வருது, சிற்றின்பத்திலே வருது, பேரின்பத்திலே வருது. இந்த மெய்ப்பாடுகள் 10 வகை மெய்ப்பாடு, 10உடைய ஈசன் வர அடின்னு சொல்றானா இல்லையா? இது வரும். இதுல இத தொல்காப்பியத்துல இது இருக்கு, மெய்ப்பாட்டியல்னு தனியா இருக்குது. அதை எடுத்து சொல்லி என்னமா மெய்ப்பாட்டியல சொன்னா சொல்லுங்கடா. மெய்ப்பாட்டியல் அது என்ன அப்படி சொல்லி போறியோ? மெய்ப்பாட்டியல்னு உங்களுக்கு விளக்கத்துக்கு இல்லாம அத மெய்ப்பாட்டியல்ல அத அகத்துறையில சொல்லியிருக்கிறார். அதாவது முதல்ல பொறி நுதல் வியர்த்தல், பொறி நுதல் வியர்த்தல் என்பது முதல்ல வரக்கூடிய மெய்ப்பாடு. தலைமையும் தலைவனும் ஒருவரையுடைய எதிர்பட்ட முதல் காட்சியில 2 பேரும் முதல்ல அப்பதான் பார்க்குறாங்க. அந்த தன்னை தலைவன் நோக்குதலின் கண் தலைவி மாறுபடாது விரும்பி நிற்கும் உள்ள நிகழ்ச்சி புகமுகம் புரிதல் எனப்படும். அப்படி அவனை எதிர்பாராத இடத்துல போய் சந்திச்சிட்டோம் அப்படின்னா, தலைவனும் தலைவியும் சந்திக்கிறாங்கன்னா எதிர்பாராத இடத்துல சந்திச்சுட்டா அவர்களுக்கு அந்த உடம்புல என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியர்வை அருந்தி நெற்றியை அடைதலாம், நெற்றியில வேர்த்திருக்கு. அதுதான் பொறி நுதல். முதல்ங்கிறது என்னது? நெற்றி. பொறி நுதல் வியற்றல் என்கிற ஒரு மெய்ப்பாடு. எதிர்பாராம நேருக்கு நேரம் சந்திச்சாச்சு அவரை. அதுதான் பொருளிதழ் முதல்கள். அப்புறம் ஊழணி தைவரல். ஊழணி தைவரல், தைவரல்னா தடவுறது. அதாவது தனது உடம்பில் ஏற்பட்டுள்ள அந்த வேறுபாடுகளை தலைமைகள் தோடு போல நெருங்கி பெய்யப்பட்டு அதாவது கைவளை மோதிரம் போன்ற அணைகள், கையில வளையல் மோதிரம்லாம் வெறுமனா அப்படி சொல்லிருக்கோம். இதெல்லாம் ஓட்ட போட்டு போட்டிருக்கோம், ஓட்ட போடாம பெருமான சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்ட அணிகள்லாம் என்ன ஆகுதான்னா, ஆமா கலந்து விடாதபடி இருகை செழித்து கொள்ளுதல். சித்தம் பேரு தெளிவலை சிக்கணுங்கிறாரா இல்லையா? பெருமான நினைச்சு அந்த மயக்கத்துல உடல் மெலிந்து பகலை காய்ந்து கைவளை வந்து கலண்டு விழுந்துருது. யார் கலண்டு போனா அத அப்படின்னா, யார் போனா என்னமா அந்த பெருமான்னு சொல்றாரு. அது போல இங்க ஊழணி தைவரல். தனது உடம்பிலே நெகிழ்ச்சியை உணர்ந்த தலைமகள், அவ்வுடம்பெல்லாம் நெகிழ்ந்தவனை கண்டவன தான் உடுத்த உடையினை பலமுறை
இருக உடுத்திக் கொள்ளுதல், உடை பெயர் துடித்தல், என்ன மெய்ப்பாடு. அதான் ஊழணி தைவரல்ங்கிறது. அதாவது அந்த உடையை பெயர்த்து உடுத்த, உடையை பெயர்த்து உடுத்த, உடைய பழையபடியும் இருக்க பெற்றது. ஏன்னா எல்லாம் மெலிஞ்சு மெலிஞ்சு கரண்ட் விட மாறி இருக்கு. அதனால அப்புறம் இது ஒரு மெய்ப்பாடு. இது என்ன மெய்ப்பாடுன்னு பார்த்தோம். இது தைவருதல். இது களவில வரக்கூடியது, களவியல். அதாவது முதல்ல சொன்ன மாதிரி உடை பெயர்த்து உடுத்த தலைமைகள், அந்த உடையெல்லாம் நெகிழ்ந்துட்டு மெலிச்சு, வளையல்கள்லாம் கழண்டு வந்த மாதிரி உடையெல்லாம் மெலிச்சு கழண்டு வருது. அதான் பழையபடி இருக உடுத்துறா. அது தன் கைகால். அற்றம் மறைத்தல். அற்றம் மறைத்தல் நான் பார்த்துருக்கோமா இல்லையா? அற்றம் மறைத்தல் முன்பணியே. அற்றம் மறைத்தல் நான் சொல்லுமா? என்ன சொல்லுங்க? மானம் காத்தல். சேலை கட்டிக்கிறது அவனுக்கு விட்டுதான். அதனால அது மெலிஞ்சிடுது. ஏக்கத்தினால, தலைவனை பார்த்த ஏக்கத்தினால மெலிஞ்சிடுது. அதை விழுந்து மானம் வேறவாதுக்காக நிச்சயிறாங்க. அதை இருக கட்டுறது. அந்த உடைய இருக பழையபடி கட்டுறது. இருகையும் எடுத்தல். மூணாவது இருகையும் எடுத்தல். இருகையும் எடுத்தல்ங்கிறது இப்போ அந்த தலைவனை பார்த்து வேர்த்திச்சு, அதுக்கப்புறம் உடையெல்லாம் நெகிழ்ந்தது. நெகிழ்ச்சியில அவ பசலை பாய்ந்து மெலிஞ்சு போடுறதுனால உடை கழண்டுது. அதை சரி பண்றான். மூணாவது இருவருடைய இரு கையும் எடுத்தல். இரு கையும் எடுத்தல் எதுக்கு? அவனோடு முயங்கும் எதிர்ப்பில தடுக்கப்படாது. நெஞ்சத்தின் நிறை அழிதல். இரு கைகளும் அதாவது அந்த இரு கையை எடுக்கிறதுங்கிறது அவனை அழியாமலே, அந்த பெண் அவளை அழியாமலே தலைவனை கட்டி பிடிக்கணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் அங்க சொல்றது இறைவனுக்கு வரும். அதான் இங்க சொல்றது. அதான் அந்த இதெல்லாம் நீங்க அந்த கண்ணப்பன் இதில் பார்க்குற மாதிரி அவன் ஓடி போய் தடுக்கிறாரு, மிஷி மோந்துறது எல்லாம் சொல்றாரா இல்லையா? அந்த இரு கையும் தானா வருது. ஒரு எழுத்து யோசிச்சு பார்த்தவங்க தழுவணும்னா அந்த ஆர்வத்தில் தானா வருது. அந்த உடை நிகழ்கிறது, அவனை பார்த்து வேர்க்கிறது. இது அது இரு கையும் எடுத்தல்ங்கிறது மூணாவது மெய்ப்பாடு. கொடுப்பவை போடல். தலைவன் அன்பினால் கொடுத்த அடுத்தவங்க ஒன்று வாங்கலாமா? அதை சாக்கு வச்சு ஒன்றுனா கொடுப்பாங்க, பழகம் மாதிரியா கொடுத்தாங்கன்னா நினைச்சு முதலே வாங்கக்கூடாது. வாங்கக்கூடாது இல்லம்மா. இவ கண்ட்ரோல் இல்லாம
அவன் மேலே இருக்க விருப்பத்தினால அதை கொடுத்தா வாங்குது. அப்படி இருக்கையும் தழுவ போகுது அப்படின்னு மட்டும் இல்லை, அவன் கொடுத்த அன்பினால் கொடுத்த கையுறை, அதெல்லாம் அவளை வசப்படுத்துறதுக்காக கொடுக்கறது. விளங்குதாம்மா? அது அந்த கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அந்த பாட்டில் சொல்கிறாங்கம்மா. ஒத்து ஒழிக்கணே விழான்னு சொல்கிறாரா இல்லையா? அதில் எது எது எதனால் கெட்டதுன்னு சொல்கிறாரா இல்லையா? இப்போ மீனுன்னா அந்த தூண்டில் இருக்க உருவு மேலே ஆசைப்பட்டு அதை அடக்க முடியல, அங்குருவும் தெரியுது. அதை எப்படியாவது நாக்கதில் பண்ணுறாமல் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சி எடுத்து மாட்டிக்கிது. உணர்ச்சிகளை அடக்க முடியலை அப்படின்னு அர்த்தம். எனவே கொடுப்பவை போடல். கொடுத்ததை சொல்லக்கூடாது. அவ வாங்குறான். கண்வடி உபத்தல், அதாவது அவன் அந்த கண்டபடி உபப்பு, அவனை பார்க்கக்கூடாது. அவனை பார்த்தா அதைய பார்த்துட்டோம்னு வெக்கத்தில் மறைக்கு போகிறான், பேத்து கொடுத்து விலைக்கு போகிறான். ஆனால் அவனை பார்த்த உடனே என்ன வருது? ஒரு சந்தோஷம் வரத்தான் செய்யுது. ஒரு பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வரத்தான் செய்யுது. அதெல்லாம் நம்ம மலருக்கெல்லாம் படித்தோம்லாமா? கண்டார் உபத்தலும் விளையப்படுதலும்லாம். அதுபோல எதிர்பாராத ஒரு இடத்துல பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு சந்தோஷம். அவன் இப்போ கண்ணில் படாமல் மறைச்சு தான் இருப்பான். ஒரு நாள் எதிர்பாராத நிலையில 2 பேரும் எதிரெதிர சுற்றி மோத மாதிரி வந்தாச்சு. அப்படி வந்த பிறகு வெளியில் ஐயோ வந்துட்டோம்னு இந்த மாதிரி காட்டினாலும் உள்ள ஒரு மகிழ்ச்சி. எப்போ நினைக்காது நேரில் வந்துருக்கான்ட்டு விளங்குதா? அது ஒரு 5வது கண்டபடி உபத்தல். இவை நான் களவினது 5ஆம் பொருள் எனப்படும். இதெல்லாம் களப்படுத்தும். அப்போ அந்த பொருள்கள் வியர்த்தல் ஊழணி தைவரல் இருகையில் எடுத்தல், அவனை தழுவதுக்கு எடுக்கிறது. கொடுப்பவை ஓடல், கண்டபடி உபத்தல், கையுறை கையறவு உரைத்தல், கையறவு உரைத்தல். பார்த்தா சந்தோஷம், கையறவு உரைத்தல். உன்மத்தம் மறத்தல் மயக்கம் சாக்காடு கொண்டார். அப்போ உறங்கிய இடத்தும் மயக்கமுண்டு மூச்சித்த இடத்தும் அந்த பிராணவாயு இயங்காமல் தம்பித்த இடத்தும் கொடிய நஞ்சி பொருந்திய இடத்தும் முத்தியாதல் வேண்டும். அங்கனம் இந்த பாதானவாத ஞானத்தின் பின்னால் நிகழ்கின்ற இந்த பேதவாத ஞானம் இன்னும் இவையும் பசிஞானங்கள் தான். அதிலிருந்து அங்கு அரணங்கள் எரித்தவந்தன் அடி அறிஞரி. ஆதலால் சிவஞானத்தான் முப்புறத்தை தகிக்க இந்த முப்புறமாவது மும்மலராய் இருக்கிறது.
பாடான வாதம் கல் மாதிரி கிடக்கிறது. அதனால இந்த ஞானங்கள் நமக்கு இதெல்லாம் ஒன்று ஒன்று அப்பப்போ வருது. நமக்கு அப்புறம் அப்படியே வருது. அப்படி இப்படி நாம் அந்த மூச்சுட்டு கிடக்கிறது, அந்த செத்த மாதிரி கிடக்கிறதெல்லாம் அறிவு விளங்காமல் இருக்கிற வேத ஞானம், பாடான வாத ஞானம் போன்றது. அறிவு இருக்கிறது கெட்டு போய் கிடக்கிறது முக்கியம்னு சொல்லக்கூடாது. அது கருமரத்தின் உயிர்கள் மயங்கி மூச்சிக்கு அதெல்லாம் சொன்னாதான் இல்லையா? அதனால இதெல்லாம் மறுத்து அப்போ அறிவு விளங்கி நிற்கிறது தான் முக்கியம். எனவே இந்த சூத்திரத்தில் ஊனக்கண் பாசம் உணராப்பதே ஞானக்கண்ணில் சித்த நாடி என்பது ஒரு அதிகாரம், ஒரு பகுதி இல்லையாமா? அவனை ஞான கண்ணனால அறிவுல ஞான பூசை செய் என்பது ஒரு அதிகாரம். அந்த ஞானக்கண்ணை எப்படி பெறுதுன்னு சொல்றது ரெண்டாவது பகுதி. உராய்த்துணை சேர்த்தின பாசம் வருவ தண்ணீரெல்லாம் பதி. பாசத்துல பற்ற விட்டால் உனக்கு பதிஞானம் வெளிப்படும். அதை வச்சு பூஜை செய்கிறது ரெண்டு. மூணாவது விதி என்றும் அஞ்செழுத்தே என்பது. ஆக இப்படி 3 அதிகாரம் இருக்குது. இதில் முதல் அதிகாரம் அவற்றுள் இந்த 3 நூல் முதல் அதிகாரம் முதல் பகுதி அந்த ஞான பூஜை செய்வது. முதல் அதிகாரம் பதி. பாச ஞானத்தால் அறியப்படாது என பதியானவர் பாச ஞானத்தால் அறியப்படாது என மேற்கூறிக்கொண்ட முதல்வனை. அந்த பாச ஞானத்துக்கு இடமானான் அப்படின்னு எதுல சொன்னது? மேற்கூறிக்கொண்டான் சூத்திரம் 8. ஏன் இவ்வான்மா தன்னை இந்திரியத்தின் வேணாவான் காணவே தமது முதல் சீதாதத்தை அணையும் என கூறி அப்போ முதல் அதிகரணம் இந்த 3ல முதல் அதிகரணம் பதி. அந்த பதிங்கிறவன் பாச ஞானத்தால அறியப்படாதவன். ஏன் இந்த பாசம் பசு இது எல்லாம் அந்த சிவபெருமானுக்குள்ள வியாபியமா இருக்குது. சிவபெருமானுக்குள்ள அவன் சர்வ வியாபியா இருக்கு, அதுக்குள்ள வியாபியமா இருக்குது. இந்த வியாபியமா இருக்கிறது வியாபகமான பொருளை அறியாது, அப்படியே முடியாது. அதனால அந்த பாச ஞானத்தால் அறியப்படாது என அதான் இங்க நம்ம 8ல சொன்னார். இனி வான்மாத்தனை இந்திரியத்தின் வேறாவான் காணவே தமது முதல் சீவாதத்தை அணையும் சொல்லியிருக்கிறார். அதனால அவன் பாசஞானத்தால் அறியப்படாது என மேற்கூறி கொண்ட முதல்வனை பதிஞானத்தை வியாபகமான அந்த பாசஞானத்தின் வியாபகமான பாசஞானத்தை நோக்க இது வியாபகமானது. அந்த பசிஞானத்தால் அறிதல் கூறும் என்று சொல்கின்ற சிவசமதாரை அவருடைய கருத்தை மறுத்தலுக்கு எழுந்தது. இதுதான் முதல் அதிகாரம்.
யாரை மறுக்கிறது? சிவசமவாதம். அப்போ இந்த முதல் அதிகரணத்தில் பசிஞானத்தால் இறைவனை அறியலாம் என சிவசமவாதம் உண்டு. அப்படி சொல்லுவாங்க, பசிஞானத்தால் இறைவனை அறியலாம். அங்க அப்போ பதிஞானம் உங்களுக்கு தேவையில்லை. அந்த சித்தியாலையும் அந்த சிவசமவாத மறுப்புன்னு கடைசியில் வந்தா இல்லையா, அது வேண்டாம் ஆயிடும். எனவே அந்த பசுஞானத்தால இறைவனை அறியலாம் என்று சொல்லக்கூடிய சிவசமவாதர் இங்க மறுக்கப்படுறாங்க. அதனால இந்த பதிஞானத்தினால மட்டும்தான் அறிய முடியும், பாசஞானத்தினால அறியப்படாது என கூறி போந்த முதல்வனை. அப்போ அதுக்கு வியாபகமான முதல்வனை பசுஞானத்தால் அறிதல் கூறுமென என்று கூறுவதை சிவசமவாதர் கருத்தை மறுப்பதற்கு எழுந்ததுதான் அந்த அதிகாரம். இந்த முதல் அதிகரணத்துல முதல் பாட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த பசுஞானத்தினால இறைவனை அறியும், பசுஞானத்தை கொண்டு இறைவனை அறியலாம் அப்படின்னு சொல்றது. இரண்டாவது யாருல சிவசமவாத அணியணும். அந்த சிவசமவாதோட சேர்த்து இவங்களையும் இவருக்கு முந்திய பாடானவாத செய்வர், வேதவாத செய்வர் முதலியோரும் மறுக்கப்படுகிறார்கள். அவங்களோட சேர்த்து வச்சு அப்போ முதல் அதிகரணத்துல சிவசமவாதி தான். அந்த 8ஆம் நூற்பாவு கடைசி அதிகரணத்துல அவன் தான் தடையை எழுப்பணும். அவனை முதல்ல மறுக்கிறாரு. மறுத்துட்டு நாங்கள் சிவஞானத்தை எப்படி பெறுது 2வது சொல்றாரு. அப்போ 2வது அதிகரணத்துல எதை மறுக்கிறாரு? பாசஞானத்தால் அறிதக்கூடும் என்று சொல்கின்ற அந்த சிவசமவாத சைவரை மறுத்து அப்போ பாசஞானம் போலவே பசிஞானமும் ஒரு ஏகதேச ஞானம் தான். அதாலே அறிய முடியாது. அதனால உன்னையே அறிய முடியாதுன்னு சொல்றாரு. அதனால கரணங்கள் கடை இருக்க புத்தியாம் எண்ணில் கதியாகும் சினை முற்ற கருவலத்தின் உயிர்கள் மரணம் கொண்டிட. அப்போ கருவிகள் காரணங்கள் கடை இருக்கை, கருவிகளுடைய செயல்பாடு எல்லாம் இருக்கிறது தான் புத்தி. அப்படி இல்லை. இறைவன் அதாவது காரணங்கள் எல்லாம் கட்டு இருக்க மாதிரி செய்வது முக்கியம் அல்ல. அனைத்தோடும் கூறி இன்பம் பெறுவதுதான் முக்கியம். மரணம் கொட்டிட அப்படி சொன்னா மரணம் கொட்டிட புத்தின்னு சொல்லணும். சனையில் இருக்கு சனை முட்டை கருமரத்தின் உயிர்கள் மரணம் கொண்டிட முட்டை கருமரத்தின் உயிர்கள் இருக்க இதெல்லாம் முக்கியா. கரணங்கள் கெட்டு போயிருக்குது.
முட்டையில் இருக்குது, ஒடுங்கி இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் உயிர்கள். அது ஒடுங்கி கிடப்பது முக்கியம் இல்லை. வீண்டு அதனால இந்த மரணம் கொண்டிடம் மழைக்கு மூச்சிக்க வாயு தம்பளிப்பன வன்விடத்தை அடைய இதெல்லாம் மனம் போகாது. மனம் இதுவும் பசிஞானம் தான். எல்லாம் ஏன் இது பசிஞானம்ங்கிறாரு? கரணங்கள் கடை இருக்க பற்றியான ஒரு பசிஞானமா? எல்லாம் பசிஞானம் தான் சொல்றாரு. ஏன் பசிஞானம்ங்கிறாரு? பசிஞானம் ஏன் பாசஞானம் சொல்லலாம்? பசிஞானம் சொல்றாருன்னா இது சிவஞானம் தான், அது அனுபவ சொல்றோம். ஆனாலும் கூட இங்க இத முக்தியிலே அந்த ஆன்மா அந்த முதலை, அந்த ஞானத்தை சரியான முதலை ஞானங்களினாலே ஞானக்கடினாலே அந்த ஞானக்கணை கொண்டு பார்க்கணுங்கிறார். அது இப்போ தான் மேற்கோள் வீட்டு அம்முதலை வீட்டுங்கிறது இந்த பேர்ப்பு சாதனத்தை பெறுமாறும் அதனால் சாதிக்குமாறு உணர்த்துகின்ற இந்த சூத்திரத்தை, அதாவது அந்த பேரின்பத்தை அடைவதற்கான சாதனம் ஞானம், அதை பெறுமாறும் அதுக்கான அதை பெற்றவுடனே அதை கொண்டு எப்படி சாதிக்கிறோம் அப்படிங்கிறது வேண்டு. அம்முதலை எதுக்கு? அந்த ஞான முதல். ஞானக்கண்ணினாலே காண்க ஞானக்கண்ணினாலே அப்படிங்கிறாரா இல்லையா? அப்பவுமே அதனால மட்டும்தான் இது. ஏன அப்படி சொல்லி ஏன்னா வருங்கிறாரா இல்லையா? ஏன பசிஞானத்தால் சிவத்தை அறியலாம் என்று சொல்கிற சிவசமவாதிகள் கூறும் கருத்தை மறுக்கும் மேற்கோளாம். மேற்கூட்ட அந்த கருத்தை மறுக்கிற மேற்கோளாய் வரும். என்னமா? அப்போ இருந்து அந்த முதலை ஞானக்கண்ணால பார்க்கணும் அப்படிங்கிறது மேற்கோள். இப்போ 3 கருத்து இருக்கு. என்ன கருத்து? முதல்ல அந்த நம்ம அறிவில் முதல்ல எங்க பார்க்கணும்? நம்ம அறிவில் தான் ஞானக்கண் கொண்டு பார்க்கணும் அப்படிங்கிறது முதல் கருத்து. அப்புறம் 2வது அந்த அதிகரணம் முதல் அதிகரணத்தினுடைய சொல்லுங்க. முதல் அதிகரணத்துக்கு 2வது அதிகரணத்துக்கு என்ன சம்பந்தம்? ஏழாம் நூற்பாவுக்கு இருக்குது. 6வது நூற்பாவுக்கு 7ஆம் நூற்பாவுக்கு என்ன பார்த்தோம்? புறநடை. அது போல இது புறநடை. இது முன்னால வரணும். இவனுக்கு பதில் சொன்னதுனால அதை முன்னால சொல்லியிருக்கோம். அதனால முதல் சூத்திரத்தினுடைய புறநடையாக வருவதுதான் 2ஆம் சூத்திரம், அந்த 2வது அதிகரணம். விளங்குதா? முதல்ல இதைத்தான் சொல்லியிருக்கணும். சிவஞானத்தை எப்படி பெறணும், போட்டுக்கிட்டு அதை கொண்டு எப்படி அந்த சிவத்தை பார்க்கணும் அப்படிங்கிறத. விளங்குதா? அதை இங்கே அதை முதல்ல சொல்லிட்டு இதை மாற்றி சொல்கிறாரு. ஏன்னா அது அவனுக்கு அந்த சிவசமவாதிக்கு பதில் சொன்னதுனால முதல்ல சொல்லிட்டாரு. அப்புறம் இது விட்டு போனதுனால இதை 2வது சொல்கிறாரு. எனவே
வீட்டு அந்த பேரின்ப சாதனமாகிய கருவியை பெறுமாறும் அந்த கருவியை கொண்டு நாம் எப்படி சாதனை செய்யணும் அப்படிங்கிறதையும் தொகுத்து கூறுவிடத்து இந்த சூத்திரம் அம்முதலை அந்த ஞானத்துக்கு அந்த முதலைங்கிறது இந்த ஞானக்கண்ணிலே சிந்தை கண் ஆடுகள் நாடாலியா ஞானக்கண்ணனால சிந்தை நாடுங்க அம்முதலை இந்த இன்பத்திற்கு காரணமான முதலை ஞானக்கண்ணினாலே அந்த கண்ணால மட்டும்தான் அந்த சிவஞானமாய் சாதனத்தால் மட்டுமே காண்க என்று அப்போ அந்த சூத்திரத்தில் என்ன சொல்லிச்சு? ஊனக்கண் பாசம் உணராப்பதியை அந்த ஊனக்கண் பாசம் உணராப்பதிங்கிறத உணராத பதிங்கிறத அந்த முதலைங்கிறோம் இல்லையா? அதனால இந்த ஊனக்கண் பாசங்கிறதுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டாரா இல்லையா? அப்போ அந்த ரெண்டுக்கும் உணர முடியாத பதி அப்படின்னு சொல்லணும். வீட்டு அந்த ஊனக்கண் ஆகிய பசிஞானத்துக்கும் பாசஞானத்துக்கும் அகப்படாத அந்த முதலை நாம் என்ன செய்யணும்? அதுக்குன்னு அவனை அறிவதற்கும் ஞானம் இருக்குது. அது பதிஞானம். அந்த ஞானத்தை கொண்டு அவனை காண்க. எங்க காக்கணும்? அந்த சாதனை செஞ்சு அறிவில் காண்கிறது. அம்முதலைங்கிறது அந்த ஊனக்கண் பாசங்களால அந்த அம்முதலைன்னா அந்த தானே அந்த சுட்டு இடங்களுக்கு இந்த எண்ணுக்கு எட்டா உணரப்படாத எனப்பட்ட முதலை. அப்போ ஞானத்திற்கும் இன்பத்திற்கும் ஆன முதல். நமக்கு இன்பம் ஞானம் வருவதற்கு அவன்தான் முதல், இன்பம் வருவதற்கும் அவன்தான் முதல். அப்போ ரெண்டுக்கும் முதலாக இருக்கிறவன் அவன். அந்த முதலை ஊனக்கண்கிறது பசிஞானம், பாசங்கிறது பாசஞானம். இவனை ஏன் ஊனக்கண்ணு சொல்றாங்க? நம்ம முதலே பார்த்தோமா இல்லையா? ஏன் பார்த்தோம்? என்ன பார்த்தோம்? ஏமா பாச ஞானத்தை நோக்க இந்த பசிஞானம் என்பது வியாபகம்தான். ஆனால் பாச ஞானத்தை கூட நாம ஊனம்னு சொல்லலை. ஆனால் இந்த பசிஞானத்தை ஊனம்னு சொல்றோம். ஏன்? எதனால சொல்றோம்? என்னம்மா? அதுதான். அப்போ அது நமக்கு தேவைன்னு கொடுத்துருக்கிறாரு பெருமான். இது நம்மகிட்ட மனத்தினால நம்மகிட்ட தோன்றுகிற விபரீத உணர்வு, அது அவர் கொடுக்கலை. நம்மளுக்கு தோன்ற உணர்வு, அதனால அது ஊனம். அறிவில் இருக்க ஊனத்தினால் அப்படி தோன்றுது என்று சொல்கிறார். அதை நாம் அடுத்ததாக தொடர்ந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் இன்னைக்கு என்ன பார்த்தோம்? இப்போ அந்த சூத்திரத்தில் சொல்லப்பட்ட அந்த எத்தனை கருத்து அதில் சொல்லியிருக்குது அப்படின்னு பார்த்தோம். எத்தனை கருத்து, அதாவது அந்த ஊனக்கண் பாசம் உணரா பதியை அப்படிங்கிறதுக்கு அந்த பதிங்கிற பின்னால் வரக்கூடிய பதிங்கிறது எதை குறிக்குதுன்னு பார்த்தோம். ஆமாம், அது பதிங்கிறது பதி ஞானத்தை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அவனை ஞானக்கண்ணினால் சிந்தையின் கண் ஆடுக. எனவே ஞான ஞானத்துக்கு அறியவராமையும் பெறப்படுது. ரெண்டு ஞானத்துக்கும் அறியப்படணும். அதனால இங்க பழையபடி அதை சொல்றாரு. அப்போ அங்க சிந்தையின் கண் ஆடி, எனவே ஏன ஞானங்கள் அந்த ஊனக்கண் பாசம் உணராப்பதி ஞானக்கண்ணிலே சிந்தை ஆடு. ஞானக்கண்ணுல சிந்தையில பாருன்னு சொன்னா மற்ற ஞானங்களால் அறிய முடியாதுன்னு அங்கே தெரியுது. ஆனாலும் ஊனக்கண் பாசம் உணராப்பதின்னு சொல்றாரு. ஞானக்கண்ணனால பார்க்கணும்னு சொன்னாலே மற்ற கண்ணை பார்க்க முடியாதுன்னு தெரியுதா இல்லையா? அதை ஏன் சொல்றாரு? அப்போ
அது எதிரி விளங்குதல் பொறுத்து. ஞானக்கண்ணால பார்க்கணும், ஞானக்கண்ணினாலே அதனாலதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே மற்ற ஞானங்களால பார்க்க முடியாதுன்னு தெரியும், விளங்குதான். ஆனாலும் மாணாக்கருக்கு எதிர்ந்து விளங்க பொறுத்து அதை கொலைப்படியும் சொல்றாரு. எனவே இந்த இதை ஊனக்கண் வாசம் உணரா பதியை அப்படின்னு அதை பதியை உணராதுன்னு சொல்லி முடிச்சிடக்கூடாது, பதியை உணராதுன்னு முடிச்சிடக்கூடாது. ஏன் முடிச்சிடக்கூடாது? அது அந்த 4ஆம் நூற்பாவுக்கு சொன்னோமா இல்லையா? 4ஆம் நூற்பாவுக்கு நான் சொன்ன ஞாபகம் வருதா? ஆன்மா அந்த காரணம் அவற்றின் ஒன்று அப்படின்னு முடிக்கக்கூடாது. ஒன்றும் ஆன்மா இல்லை அப்படின்னு முடிச்சா தனி அதிகாரமா வைக்கணும் இல்லையா? ஊனக்கண். அப்போ அது போல அந்த அந்த கரணம் ஆன்மா, அந்த அந்த கரணங்கள் ஆன்மா எதுவுமே ஆன்மா அன்று. அந்த கரணம் ஆன்மாவில் ஒன்றன்று ஆயினும் ஒன்றன்று முடியாம என்று சொல்றோம். ஆயினும் எச்சமாக்கும் எட்ட முடியாது. ஆனாலும் ஏன் அது ஒரு தனி வரணம் அதிகாரமா வைக்கல, அதனால ஜாயின் பண்ணி தான் சொல்லணும் அப்படிங்கிறத. அதே தான் இங்க ஊனக்கண் பாசத்தினால பதியை உணர முடியாதுன்னா தனி செய்தி ஆயிரும், அது தனி அதிகாரமா வைக்கணும். அதனால என்ன சொல்றோம்? உணர முடியாத பதியை எழுத்து எச்சமாய் ஞானக்கண்ணினால சிந்தையுங்க நாடுக அப்படின்னு அப்படி முடியும். விளக்குதாமா? அதெல்லாம் நம்ம பார்த்து அதை நான் சித்தியால் எப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்த்து இப்போ நீ எப்படி பிரிச்சிருக்கீங்கிறதையும் பார்க்கணும். அதனுடைய தொடர்ச்சியோட நாம் அதில் பார்க்கலாம். எனவே வாழ்த்தும் குருபரப்பு வாழ்த்தும் வான்முகில் வராது பெய்ய மடிவளம் சுரக்க மன்னன் போர்வரை அரசு செய்ய குறிப்பிடாத நன்மைகள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்கள் நலத்தமம் கேள்வி கொள்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நிலைகாட்டு பெண்ணை வயிறு வாங்கி நீங்கள் நான் தந்ததை போல் மெய்ஞான வாழ்வாய் உயிராலும் பொருளிலிருந்து ஆபத்துகளை வாழ்வும் அமைச்சி வாய் தெய்வம் சரிகளாதி மரப்பையும் திருமரம் திருச்சிற்றம்பலம்.